அதிமுகவோடு தாவேகா கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை அப்படின்றதுல எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாதுன்னு இன்றைக்கு இல்லை 6 மாதத்திற்கு முன்பே தலைவர் வந்து அறிக்கையை கொடுத்துட்டாரு கட்சியின் சார்பாக. அப்புறம் இங்க வந்து அதிமுக கூட யார் சேர்ந்தா எங்களுக்கு என்ன பிரச்சனை, அதிமுக யார் கூட போய் சேர்ந்தா எங்களுக்கு என்ன பிரச்சனை. அதுக்கும் முன்னாடி மாநாட்டிலே எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு, 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கும், மக்கள் வாக்களிப்பார்கள், நாம ஜெயிப்போம், அந்த வல்லமை நமக்கு இருக்கு. அதையும் தாண்டி நம்மை ஏற்றுக்கொண்டு யாராவது நம்மோடு வந்தால் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அப்படின்றதுல மாநாட்டில் மிக தெளிவாக ஆணித்தரமாக எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. நாங்கள் தனிச்சே நிற்போம், அப்படியே கூட்டணி அமைஞ்சாலும் எங்கள் தலைமையில தான் கூட்டணி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும்னு சொல்லிட்டோம். நாங்கள் ஏன் அதிமுக கூட போய் கூட்டணி வைக்கணும், நாங்கள் ஏன் இன்னொரு கட்சியை போய் நாங்கள் தேடி போகணும், இன்னொரு கட்சி எங்களை தேடி வந்து அரவணை போன்ற நிலையில தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கோம். இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மற்ற கட்சிகள் கிடையாது. அதனாலதான் மேடைகள் தோறும் ஆட்சியாளர்கள் திமுக என்ன பண்ணுது, எங்கள் தலைவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய 3ஆம் தர பேச்சாளர்களையும் ஆபாச பேச்சாளர்களையும் வைத்துக்கொண்டு ஆபாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிரதான எதிர்கட்சியா தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு இருக்குதுன்ற ஆட்சியாளர்களுக்கே தெரியும். நாங்களுமே எங்க ஸ்டாண்ட்ல வெரி கிளியரா இருக்கும், எங்கள் தலைமையில் கூட்டணி, நாங்க தனித்தே நின்று ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை படைச்சிருக்கோம்னு சொல்றோம். நாங்க ஏன் போய் அதிமுக கிட்ட சேரணும். அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு வன்மத்தின் அடிப்படையில் தினமலர் என்ற பத்திரிகையை வந்து பரப்பி கொண்டிருக்கிறது. நான் முதலே அதை அதில் வரக்கூடிய செய்தியாவே நான் பார்க்கறது இல்லை. அவர்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றதுக்கு என்ன வேணா எழுதுவாங்க, என்ன வேணா படம் வரைவாங்க, அதை மக்களே பார்க்க மாட்டாங்க. நம்ம அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்றதே நேரா வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி, தாவேகா அப்படின்ற கட்சி, விஜய் அப்படின்ற தலைவர் இதுவரை ஒரே ஒரு அரசியல் களத்தை கூட சந்திக்க இல்லை. அப்படி ஒரு அரசியல் களத்தையே சந்திக்காத ஒரு தலைவரை எல்லா கட்சி தலைவர்களும் விமர்சிக்கிறாங்க, அவரை பற்றியே எப்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது விஜய் மீது இருக்கக்கூடிய பயமா? பயம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. இன்றைக்கு அரசியல் களத்துக்கே வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கூற்றை வந்து நான் வேற மாதிரி தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அரசியல் களத்துக்குள்ள இதுவரை ஒரு தேர்தல் களம் என்பது மட்டுமே அரசியல் களம் கிடையாது. மக்களுக்கான பணிகளை செய்வது, மக்களோட மக்களாக நிற்பதுதான் அரசியல் களம். அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவது, அவர்கள் வாழ்வை மேம்படுத்துவதற்காக குரலாக ஒலிப்பதுதான் அரசியல் களம். அதில் எங்கள் கட்சி மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக கட்சி ஆரம்பிக்கும் போது 2026 சட்டமன்ற தேர்தலும் நம்முடைய இலக்கு. அதற்கு நடுவில் வரக்கூடிய எந்த தேர்தலையும் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் டிக்ளேர் பண்ணிட்டு தான் நாங்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்போது தேர்தலை சந்திக்கல அப்படின்ற விமர்சனங்களையும் நாங்கள் வந்து மறுக்கிறோம். அப்படி சந்திக்காத கட்சியை பார்த்து நீங்க எவ்வளவு பயப்படுறீங்க, ஏன் மேடைக்கு மேடம் முடங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்க போனாலும் மைக்க நீட்டினாலே உங்களுக்கு எங்க தலைவர் ஞாபகம் தான் வருது.